திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். ரமேஷ், வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய 9 தொகுதிகள், தமிழகத்தில் 9 தொகுதிகள் என்னென்ன என்ற ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் பேச்சுவார்த்தை குழுவினர் வந்துவிட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். முதல்வர் வந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் 9 தொகுதிகள் என்னென்ன என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதும் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல விசிக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகள் எண்ணிக்கை மற்றும் எந்த தொகுதி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்துவிட்டது. ஆனால் இன்னும் காங்கிரஸ் மற்றும் மதிமுகவுக்கு மட்டும் எண்ணிக்கை அடிப்படையிலேயே தொகுதி உறுதியாகி இருக்கும் நிலையில் எந்தெந்த தொகுதி என்று அடையாளம் காணப்படவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதி என்று அடையாளம் காண்பதில் ஒரு தாமதம் நீடித்து வந்த நிலையில் இன்று அந்த தொகுதி என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வர இருக்கிறது. இதுல காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்குவதில் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த 5 தொகுதிகள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகள் மீண்டும் ஒதுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் கரூர் தொகுதி மீண்டும் ஒதுக்கப்படுமா என்ற கேள்விக்கு இன்னும் சற்று நேரத்தில் விடை கிடைக்கும். அதே போல மயிலாடுதுறை தொகுதி இந்த முறை காங்கிரசுக்கு புதிதாக ஒதுக்கப்பட இருப்பதும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் கடலூர் அல்லது ஆரணி இந்த 2 தொகுதியில ஒரு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தென் மாவட்டத்தில் பார்க்கும்போது திருநெல்வேலி அல்லது தேனி இந்த 2 தொகுதியில ஒரு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் 9 தொகுதிகள் என்னென்ன என்று இன்னும் ஒரு 10-15 நிமிடத்தில் தெரிந்துவிடும். காங்கிரஸ் குழுவினர் அண்ணா அறிவாலயம் வந்துவிட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஒப்பந்தம் என்பதும் கையெழுத்தாக இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.